முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ஜெயலலிதா நாளை டெல்லி செல்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் ஜெயலலிதா எந்தெந்த கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளார்? பிரதமர் நரேந்திர மோடியை நாளைய தினம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சரியாக 4:30 மணி அளவில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக தற்பொழுது தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு புதிய இல்லத்தில் ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த சந்திப்பு 50 நிமிடங்கள் நீடிக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சந்திப்பின் பொழுது 32 பக்க கோரிக்கை மனுவினை அளிக்கவிருக்கின்றார். இந்த கோரிக்கை மனுவில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக நீராதார பிரச்சனைகளாக இருந்து வரக்கூடிய முல்லை பெரியாறு பிரச்சனை மற்றும் காவிரி பிரச்சனை ஆகியவற்றிற்கு நிரந்தர தீர்வு காண உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன, உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்ன, அதை எவ்வாறு கேரள அரசு செயல்படுத்தாமல் இழுத்தடிப்பு செய்து வருகின்றது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து மிக தெளிவாக எடுத்துரைக்கவிருக்கின்றார். இதனை தவிர்த்து ஏற்கனவே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் வைக்கப்படவிருக்கின்றது. இதனை தவிர இலங்கை மீனவர் பிரச்சனை, குறிப்பாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்கதையாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் உடனடியாக மத்திய அரசு செயல்பட்டு இந்த விவகாரங்களுக்கு உடனடியான தீர்வினை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது. குறிப்பாக கச்சத்தீவு மீட்பது தொடர்பாக இந்த சந்திப்பின் பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழக முதல்வர் சார்பாக வலியுறுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோக தமிழகத்திற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான அந்த அதிகப்படியான நிதிகளை ஒதுக்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதிகளை ஒதுக்க வேண்டும், நிதி ஆயோக்கின் மூலமாக தமிழகத்திற்கு கிடைக்கப்பட வேண்டிய நிதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மிக விரிவாக விவாதிக்கப்படவிருக்கின்றது. அனிதா, இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த சந்திப்பின் பொழுது அதிமுக எம்பிக்கள் 50 பேரும் டெல்லியில் தற்பொழுது முகாமிடவிருக்கின்றார்கள். அடுத்த 2017 ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக அதிமுகவிடமிருந்து என்ன மாதிரியான ஒரு ஆதரவினை பெறலாம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை பிரதமர் நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவிடம் ஆலோசனை செய்யவிருக்கின்றார். அனிதா, நிரஞ்சன், முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக பிரதமரை சந்திக்க செல்கிறார். எனவே இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போலதான் ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற பின்னர் அப்பொழுது யார் பிரதமராக இருக்கின்றார்களோ அவர்களை சந்தித்து பேசுவார். அதன் அடிப்படையில் கடந்த 2011 ஆண்டு மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசியிருந்தார். அதன் பின்னர் கடந்த 2014 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பின்னர் அவரை நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தமிழகத்தின் நலன் சார்ந்த விவகாரங்கள் தொடர்பாக சந்தித்து முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். தற்பொழுது சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்ற பின்னர் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வரும் அந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பின்னர் முதல்வராக பதவியேற்ற பின்னர் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அவர்களை நேரில் சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கப்படுவது என்பது ஒரு சம்பிரதாயமான விஷயமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு நாளைய தினம் அவர் சந்திக்கவிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது அரசியல் விஷயங்கள் மிக பெரிய அளவில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 2017 ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. குடியரசுத் தலைவர் மக்களவைக்கும் தலைவராக இருப்பார் என்ற ஒரு காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி தனது கட்சி சார்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் இருந்து வருகின்றார்கள். அதற்கு கிட்டத்தட்ட 50 எம்பிக்களை கொண்டுள்ள அதிமுகவின் ஆதரவானது மறுக்க முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த 50 எம்பிக்களும் ஆதரவளிக்கும் பட்சத்தில் இவர்கள் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக தற்பொழுது நாடாளுமன்றத்தில் விளங்கி வருவதன் காரணமாக இவர்களது ஆதரவு குறித்து திரட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு விஷயங்களை எடுத்துரைப்பார் என்றும் தமிழக நலன் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மாநிலங்களவையில் நிலுவையில் இருந்து வருகின்ற அந்த ஜிஎஸ்டி மசோதாவினை நிறைவேற்றுவதற்கு அதிமுக எம்பிக்களின் ஆதரவு அதிகபட்சமாக தேவைப்படுகிறது. இது குறித்த விஷயங்களையும் நாடாளுமன்றத்தில் எந்தெந்த வகைகளில் எல்லாம் அதிமுக எம்பிக்களின் ஆதரவு தேவைப்படும் என்பது குறித்தும் விவாதிக்க இருக்கின்றது.
எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியாக நாளை 2 மணிக்கு டெல்லி வருகின்றார், 2:30 மணிக்கு தமிழ்நாடு இல்லத்திற்கு வருகின்றார், 4 மணிக்கு தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கிளம்பி 4:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கின்றார். 50 நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நடைபெறவிருக்கின்றது. பிறகு 7 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி மீண்டும் அவரது அதிகாரப்பூர்வ போயஸ் இல்லத்திற்கு 9:30 மணிக்கு செல்கின்றார். இதுதான் நிகழ்ச்சி நிரலாக இருக்கின்றது. இதில் தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களும் சரி, அதிமுகவின் அரசியல் அடுத்த கட்ட நகர்வு குறித்த விஷயங்களும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது. மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருப்பதன் காரணமாக இந்த பிரதமருடனான சந்திப்பு அதிமுகவினரிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்பொழுது ஒவ்வொரு எம்பிக்களாக டெல்லிக்கு வந்து முகாமிட தொடங்கி இருக்கின்றார்கள். நாளைய தினம் 50 எம்பிக்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுதான் தற்பொழுது முதலமைச்சர் பிரதமரின் சந்திப்பில் உள்ள முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகிறது. அனிதா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.